சிம்மராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களிலே 2வது மாதம் வைகாசி மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிம்மராசி வைகாசி மாதம் உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் முழுவதுமே 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் என்பது சூரியனுக்கு திக்பலம், முழு பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 10லே சூரியன் இருக்கும் பொழுது 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம். சூரியனே புகழக்கூடிய கிரகம் தான். அந்த புகழுக்குரிய இடத்திலேயே போய் அமர்றாரு. அப்ப இந்த மாதம் புகழ் அதிகரிக்கும், அந்தஸ்து அதிகரிக்கும், கௌரவம் அதிகரிக்கும், தொழில் சம்பந்தமாக வளர்ச்சி இருக்கும். ஏனென்றால் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் வலிமை அடைகிறது. 10ஆம் இடத்துல குரு இருக்கு. அதாவது அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டு. 10ஆம் இடத்துல குரு தனிச்சு இருந்தாதான் தொழில் சம்பந்தமான பிரச்சனை வரும். இந்த மாதம் தொழில், அதாவது உங்களுடைய ராசியாதிபதியே 10ஆம் இடத்துல போய் திக்பலம் அடைஞ்சு சர்வ சக்திசாலியாக இருக்கிறார் சூரியன். ஆக புதிய தொழில் தொடங்குதல், தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, அடுத்ததாக புகழ் அதிகரிக்கும், அந்தஸ்து, கௌரவம், இது சம்பந்தமான சூரியனுடைய காரகத்துவங்கள் அனைத்தும் மேலோங்கி நிற்கும். ஏன்னா திக்பலம் அடைந்தால் உங்கள் ராசிநாதனே 10ஆம் இடத்தில் சென்று. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி வாக்கு, தனம், குடும்பஸ்தானாதிபதி. அடுத்ததாக 11ஆம் இடத்த அதிபதி 2, 11 கூடியவர். இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நம்மளுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடம். ஆக வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் யார் என்றால் புதன். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் 18ஆம் தேதி வரை. 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். பொதுவாக 2ஆம் இடம் கல்வி ஸ்தானம். இந்த 2ஆம் இடம் போய் 9ஆம் இடத்துல சம்பந்தப்படுறதுனாலே உயர்கல்வி சம்பந்தமாக தொலைதூர பயணம் செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். உயர்கல்வி பெறக்கூடிய அமைப்பு, அதன் வழியாக தொலைதூர பயணம் செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த புதன் 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது. அடுத்ததாக 11ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். 11ஆம் இடம் லாபஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஆக பாக்கியங்கள் சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 2, 9 கூடிய புதன் 18ஆம் தேதி வரை 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு அவரும் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்துக்கு வரும் அல்லவா. ஆக 10ஆம் தேதி, அதாவது 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 18ஆம் தேதிக்கு பிறகு புதன். ஆக புதன் 9, 10 சஞ்சரித்து இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை வழங்க காத்திருக்கிறார். அடுத்ததாக சிம்மராசிக்கு 3ஆம் அதிபதி, 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம், தைரியம், வீரியம். 3ஆம் இடம் என்பது நெருங்கிய, அதாவது நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க, ஒப்பந்தம், கையெழுத்து. அதே போல 3ஆம் இடம் என்பது தகவல் தொடர்பு, நமக்கு வரக்கூடிய நல்ல செய்திகளை குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். ஆக இந்த 3க்கும் 10க்கும் உடையவர். 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு உடையவர். இந்த 3க்கும் 10க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரை 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். அதுவும் யோகம்தான். இந்த 6ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது வைகாசி மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே ஆட்சி. அது மிகப்பெரிய யோகம். 10ஆம் இடம் இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் வலுவடைகிறது. அப்ப தொழில் சம்பந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் அனைத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 10ஆம் இடத்துல குரு இருக்கேன்னு கவலைப்பட தேவையில்ல. குரு தனிச்சு இருந்தாதான் பிரச்சனை. 4 கிரக சேர்க்கை 10ஆம் இடத்துல இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆக தொழில் சம்பந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி. 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம். அடுத்ததாக 9ஆம் இடத்த அதிபதி. 9ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானம், தொலைதூர பயணம். 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி, நம்மளுடைய உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம், பாக்கியஸ்தானம். ஆக இந்த 4க்கும் 9க்கும் உடையவர் யார் என்றால் செவ்வாய். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இது செவ்வாய் மட்டுமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தருவதற்கு இல்லை 19ஆம் தேதி வரை. அது 19ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பான பலன் இருக்கிறது. ஏனென்றால் 4ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார், 9ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்ப தாய் தந்தையருடன் கருத்து வேறுபாடுகள், அவர்களுடன் சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடுத்ததாக இந்த 4ஆம் இடத்த அதிபதி 8ல் போகும்போது, 4ஆம் இடங்கிறது வண்டி, வாகனம்.
வாகனத்திலே கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடங்கிறது விபத்து, 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். நிலம் இட சம்பந்தமா, ஏன்னா நான் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். ஆக நிலம் இட சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். செவ்வாயே பூமிக்காரகன் தான். அடுத்ததாக 9ஆம் இடத்து அதிபதி எட்டில் இருக்கும் பொழுது 9ஆம் இடமும் தொலைதூர பயணம் தான். ஆக பயணங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். தந்தையுடன் கருத்து மோதல்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். 9ஆம் இடத்தை சொல்லக்கூடிய பாக்கியங்கள் தடைபடும். ஆக செவ்வாய் 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை. அதனால் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 19ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலே ஆட்சி, 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி, 9ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்திலே ஆட்சி. ஆக 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலுவடைகிறது இந்த மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு. 19ஆம் தேதி பிறகு செவ்வாயும் வலுவடைகிறார். ஆக இந்த மாதம் தொழில் சம்பந்தமான புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை உயர்த்தக்கூடிய மாதம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய மாதம், தொழில் சம்பந்தமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.